தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வீடியோவை எப்படி வந்து நம்ம வால்பேப்பரா செட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய கேலரியில இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ வந்து ஈஸியாவே வால்பேப்பரா செட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, Play Store தான் ஓப்பன் ஆகும். Play Storeல இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் 5 MB தான் இருக்கும். ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பர்மிஷன் மட்டும் கேட்பாங்க. அந்த பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து வால்பேப்பர் வந்து செட் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காது, எந்த ஒரு ரிஜிஸ்டருமே கேட்காது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல தான் இருக்கும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நம்மளுக்கு வந்து 4K வால்பேப்பர், லைவ் 3D வால்பேப்பர் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கேலரியில இருக்க வீடியோவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து செட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம கேலரியில இருக்கிறத செட் பண்ணலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் 3D வால்பேப்பர் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ன்றதால நிறைய விதமான ஆட்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வரும். ஒன்ஸ் நீங்க வால்பேப்பர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வால்பேப்பர்ல ஆட்ஸ் வந்து வராது. ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். நார்மல் ஹோம் ஸ்க்ரீன்ல எந்த ஒரு ஆட்ஸுமே வராது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட்ஸ் வந்ததுன்னா கிளிக் பண்ணி அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் வால்பேப்பர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். நம்ம 3D வால்பேப்பர்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதுல லைவ் வால்பேப்பர்ன்றதுல அவங்களவே நிறைய வால்பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கேலரி வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியாகவே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேலரி வீடியோ தான் நம்ம வந்து வால்பேப்பரை செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் இன்டர்நெட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேலரியில் இருக்க வீடியோஸை செட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதை தவிர்த்து இதில் ப்ரொவைட் பண்ணுற வால்பேப்பரை செட் பண்ணுறதுக்கு இந்த நெட் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்மளால வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேலரி வீடியோஸ் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 செகண்ட் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் லாங் டியூரேஷன் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஆகாது. ஓகேவா? அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே ப்ரிவியூ பார்க்குறது அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். கீழே வந்து செட் வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து வரும். ஹோம் ஸ்க்ரீன் அல்லது லாஸ்ட் ஸ்க்ரீன் ரெண்டுத்தில் எதை பிரஸ் பண்ணாலும் ஓகே தான். அதை வந்து பிரஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வால்பேப்பர் வந்து செட் பண்ண முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷனில் நிறைய ஆட்ஸ் வரும். நான் சொன்ன ட்ரிக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க. ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்து வராது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போட்ட ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ போட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பாய்.